அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16/2/2026 நான் வந்துட்டு தூத்துக்குடியோடைய நியூ டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா சார்ஜ் அசியூம் பண்ணிட்டேன். இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ நமக்கு டாப் ப்ரையாரிட்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான காவல் பணிகள் இருக்கு. சட்ட ஒழுங்கு சீரமைக்கிறதா இருக்கட்டும், பேசிக்காக குற்றங்கள் தடுக்கிறது, குற்றங்களை டிடெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். இதையும் நமக்கு அசம்பிளி எலெக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. அசம்பிளி எலெக்ஷனை வந்துட்டு காவல்துறை, மாவட்ட காவல்துறையோட ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் போலீஸிங்கையும் எலெக்ஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம நடத்தணும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட்லி பொலிட்டிக்கலி நியூட்ரல் ஃபோர்ஸாக ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷனை நடத்துறது தான் டாப் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் கிரைமு, வேறு சில இஷ்யூஸ் இருக்குது. அதையுமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது, ரவுடிசம், அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை வந்துட்டு ஸ்டர்னாக எடுக்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம ஜென்ரலான ப்ரீஃபிங் நான் சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் நம்ம லேட்டர் ரேட்டில் நம்ம இஷ்யூஸை பொறுத்து நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். குற்ற சம்பவங்கள் நிறைய மாவட்டங்கள் சொல்ல போனால் தூத்துக்குடி மாவட்டம் ஒன்று. அதுபோல் கடல் வழி கொள்கைகளாக அதிகமாக இருக்குது. கொள்ளைகள் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் போய்கிட்டு தான் இருக்குது. கூடுதல் கொடுத்ததுக்கான எதுவும் வாய்ப்பு தடுக்கிறது கரெக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அது நம்ம போலீஸ் ஃபோர்ஸும் முக்கியமான ஒரு இது. அந்த கோஆர்டினேஷனோட அதிகப்படுத்திட்டு நீங்கள் சொன்ன அதிகமான பேட்ரோலிங்காக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் மிஷினரியை அலர்ட் பண்ணிவிட்டு அதிக சீசஸ் இருக்கிற மாதிரி யாரெல்லாம் அதில் கிங் பின் இருக்காங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக அதை நீங்கள் கேட்டீங்க, அதை நான் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸு அது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு பல துறைகள் இருந்தாலும் போலீஸோடைய ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்துட்டு டிராஃபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ரொம்ப ஸ்டர்னாக பண்ணுறோம். அதே சமயம் பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள், டிசிப்ளின் ரூல்ஸ் இருக்குது. அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கடைபிடிக்கிறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலாக, ஒரு தனி மனிதனாக ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை. அது உங்களுக்கு தான், மக்களுக்கும் நல்லது. அதனால் மக்கள்கிட்ட வேண்டுகோள் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை வந்து டிராஃபிக் ரூல்ஸை எந்த வயலேஷனும் இல்லாமல் கடைபிடிச்சா நல்லா இருக்கும். நீங்கள் சொல்கிற இஷ்யூ நான் பார்க்குறேன். பட் இப்போ நீங்கள் நமக்கு டிராஃபிக் ஃபைன் நீங்கள் அப்படி போலீஸ் போட்டு உங்களுக்கு வயலேஷன் இல்லை, தப்பாக போட்டுட்டாங்க நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும். நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ப்ரூஃப் கேதர் பண்ணிவிட்டு அந்த ஃபைனை கேன்சல் பண்ணணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஃபைன் நாங்கள் இது பண்ணாலுமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது தானே, உடனே இப்போ யாருமே பேமெண்ட் வாங்குறது கிடையாது. பட் நீங்கள் சொல்கிறது நான் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பார்த்துட்டு இதில் தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கான மெக்கானிசம் இருக்குது. நான் உங்களுக்கு லேட்டராக ஜாதி ரீதியான கொலைகள், படிப்புக்குள்ளியான கொலைகள் வந்து தொடர்ச்சியாக கடந்த காலம் நாம் இதை தடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட எதை மாதிரியான நடவடிக்கைகள் இல்லை. இங்கே மாவட்டத்தை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே அதுக்கான மெக்கானிசம், அதுக்கான தனித்தனியான தனிப்படைகளாக இருக்கட்டும், அதுக்கான தனித்தனி லேயர்டாக டீம்ஸ் நிறைய இருக்குது. அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம ப்ரிவென்டிவாகவே நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அதை மென்மேலும் தொடர்ந்து நல்லா பண்ணுவேன் கண்டிப்பாக. அதே சமயம் நம்ம புதுசாக எப்படி மெக்கானிசம் டிவைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸில் பார்த்துட்டு அதுவும் பண்ணிடுவோம். நான் அதான் சொல்கிறேன்ல, நம்ம எங்கள் சைட்லேருந்து என்ஃபோர்ஸ் நாங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணுறோம். அதே சமயம் மக்கள்கிட்ட ஏற்கனவே நான் வேண்டுகோள் வச்ச மாதிரி மக்களும் வந்து அதை கடைபிடிக்கும். சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதுங்களா? அது ஒரு சிவிக் டியூட்டி. அவங்க கண்டிப்பாக அவங்களும் அதை கடைபிடிக்கணும். அதுதான் நான் ரெக்வஸ்டாகவே வச்சாச்சு. ஆள் இல்லை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் செக் பண்ணிடுறேங்க. நான் இருந்தபோது இருந்தாங்க. நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏஎஸ்பி தூத்துக்குடி டவுனா 2024 இங்கே இருந்தேன். 1.5 வருஷம் இருந்தேன். அப்போ இருந்தாங்க. நான் பார்த்துட்டு போயிருக்கேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க சைட்லேருந்து தான் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தனி ரூம் இருந்துச்சுன்னா நான் கேட்குறேன். டீன் சட்டை ரெப்ரசென்ட் பண்ணி கேட்டு வாங்குறேன் பார்ப்போம். ஏற்கனவே அடிக்கடி இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அது நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்கு, ஹைகோர்ட் ஆர்டர்ஸ், ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா நம்ம ரெகுலேட் பண்ணிடலாம். இல்ல, அது நீங்க சொல்றது அந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறேன், என்ன வயலேஷன் பார்த்துட்டு அதுக்கு தேவையான கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்.